வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஸ்ரீ ஆடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போனால், நம்மகிட்ட நியூவாக ஒரு போர்டு பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்களா, STA 4392 ஃபுல் போர்டு வித் பிடியோட வரும் உங்களுக்கு. இது வந்து நீங்கள் 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை யூஸ் பண்ணுறக்கூடிய பேட்ரி அண்டு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் கூட யூஸ் பண்ணலாம். இது பஸ்ஸுக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்புட் வரும், பவர் சப்ளை இன்புட்டு. நீங்கள் ப்ளஸ் மைனஸும் கொடுத்துக்கலாம், ஏசி இன்புட்டும் கொடுத்துக்கலாம். அந்த இடத்துல உங்களுக்கு டயோடு வழியாக உங்களுக்கு உள்ள கெப்பாசிட்டருக்கு போய் ஐசிக்கு போகும். இப்போ சேஃப்டிக்காக டயோடு முன்னாடியே போட்டிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம், பேஸு, ட்ரிபிள் வித் கண்ட்ரோலோடு நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி கண்ட்ரோல் கேபினட் மேட்ச் ஆகலாம், நீங்கள் ஒயர் எடுத்து கூட அடிச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டுன்னு போட்டிருப்போம். அந்த இடத்துல 5 வோல்ட் வராது, எல்இடிக்காக கொடுத்துருக்கோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 வோல்ட்டு பார்த்தீங்களா, இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஆர்எம்சி ஒயர் கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு 2 ஒயரு 5 வோல்ட் வரும். அதில் பார்த்தீங்களா ரெட்டும் பிளாக் வந்து 5 வோல்ட் அவுட்புட்டு. மீது 3 ஒயர் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து ஆடியோ அவுட்புட்டு, ஸ்பீக்கர் அவுட்புட் வரும். அதுவும் லெஃப்ட் அவுட்டு, கிரவுண்டு, ரைட் அவுட்டு அப்படி வரும். ரெட் அண்ட் பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 வோல்ட் அவுட்புட்டு. மீது 3 ஒயர் பார்த்தீங்கன்னா ஆடியோ ஸ்பீக்கர் அவுட்புட் வரும். இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா மேலே வந்து 2 பாயிண்ட் கொடுத்துருப்போம். அது வந்து ஆடியோ சிக்னல் இன்புட்டு. நீங்கள் வந்து யூஎஸ்பி போர்ட்லேருந்து இன்புட் வந்து அங்கே கொடுக்கணும். இது பார்த்தீங்களா வால்யூம், பேஸ், ட்ரிபிள் கண்ட்ரோல் யூஸ் பண்ணிக்கலாம். வித்து பார்த்தீங்களா நீங்கள் பவர் சப்ளை வந்து டயோடோட கொடுத்துருக்கோம். நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணால் டேரெக்டாக அப்படியே கொடுத்துக்கலாம். இல்லை நம்ம டிசி வோல்ட் கொடுக்கலாம், நீங்கள் அப்படியும் கொடுத்துக்கலாம். டிசி வோல்ட் கொடுக்குறப்ப உங்களுக்கு வந்து டயோடு கொஞ்சம் சேஃப்டியாக ஐசியாக இருக்கும். ஈச்சிங் பார்த்தீங்களா ஒரு 40R ஈச்சிங் தான் போட்டிருக்கோம். இந்த போர்டு பார்த்தீங்கன்னா 40R ஈச்சிங்கே போதுமானது. ரெகுலேட்டரு ஐசிக்காக நம்ம கொடுத்துருக்கோம். இது வந்து நீங்கள் ஒரு 24 வோல்ட் லாரி, பஸ்ஸுக்கு இது மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இந்த போர்டு பயன்படுத்தலாம். கேபினெட் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1313 கேபினெட் வைக்கிற மாதிரி நம்ம ஈச்சிங் போட்டு கொடுக்குறோம். இது வந்து கொஞ்சம் சாம்பிள் போடனாலும் செக் பண்ணுறதுக்காக நம்ம ரெடி பண்ணோம். இந்த போர்டு இப்போ அவைலபிளாக இருக்குது. பிசிபி பாரு நம்ம நண்பரோட பிசிபி தான். பிசிபி நம்மளுக்கு கொடுத்துருந்தாரு, அதை வச்சு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் எல்லாத்துக்கும். உங்களுக்கு இது மாதிரி போர்டு தான் தேவைப்பட்டால் மறக்காமல் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதுலேயே பார்த்தீங்கன்னா 40x40 புல் போர்டு இருக்குது. அது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சென்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்களா 4392க்கு பக்காவான பிடி வந்து மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் நல்லா பக்காவான ரிசல்ட் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது மாதிரி போர்ட்ஸ்லாம் தேவைப்பட்டால் மறக்காமல் கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.